இன்றைய முக்கிய செய்திகள். விவசாயிகளின் குரலை மத்திய அரசு நசுக்குவதாக ராகுல் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகள் அமளியால் நாடாளுமன்றம் தொடர்ந்து முடக்கம். கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா ராஜினாமா. ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு. வணக்கம். வணக்கம். விவசாயிகளுக்கு எதிரான புதிய வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். புதிய வேளாண் சட்டங்களால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கடந்த நவம்பர் மாதம் முதல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு நடத்திய 11 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 19ஆம் தேதி தொடங்கியதிலிருந்து வேளாண் சட்டங்களை திரும்ப பெற கோரி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வீட்டிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு திரு ராகுல் காந்தி டிராக்டரில் வந்தார். டிராக்டரை தானே ஓட்டி வந்த அவர் சில தொழிலதிபர்களுக்காக கொண்டுவரப்பட்ட புதிய வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். हम जो किसानों का मैसेज है उसको हम पार्लियामेंट तक लाए हैं. पार्लियामेंट में इसके बारे में चर्चा नहीं करने देते हैं. किसानों को दबा रहे हैं. हिंदुस्तान के सब किसानों को दबा रहे हैं. इसलिए हम यहाँ ट्रैक्टर पे आए हैं. काले कानून है, इनको वापस लेना पड़ेगा. இந்நிலையில் மக்களவை கூடியதும் கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. பின்னர் டோக்கியோ ஒலிம்பிக்கில் பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற மீராபாய் சானுவுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பெகாசஸ் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் முதலில் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு மாநிலங்களவையிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்ற மீராபாய்க்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. பின்னர் பெகாசஸ் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் மாநிலங்களவை அலுவல்கள் 5வது நாளாக பாதிக்கப்பட்டன. முதலில் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மாநிலங்களவை எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பாஜக மேலிட உத்தரவின் பேரில் கர்நாடக முதலமைச்சர் பதவியை திரு எடியூரப்பா ராஜினாமா செய்துள்ளார். கர்நாடக சட்டப்பேரவைக்கு 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆளுநர் உதவியுடன் அவசரமாக திரு எடியூரப்பா முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ஆனால் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் 6 நாட்களில் கண்ணீர் மல்க அவர் பதவி விலகினார். இதையடுத்து காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கூட்டணி சார்பில் திரு குமாரசாமி தலைமையிலான ஆட்சி அமைந்தது. பின்னர் ஆபரேஷன் கமலா திட்டத்தின் மூலம் குமாரசாமி அரசை கவிழ்த்த திரு எடியூரப்பா முதலமைச்சரானார். ஆனால் அரசு நிர்வாகத்தில் அவரது மகன் தலையிடுவதாக கூறி மூத்த அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் சிலர் திரு எடியூரப்பாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். 75 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு பாஜகவில் பதவி கிடையாது என்ற அடிப்படையில் 78 வயதாகும் திரு எடியூரப்பா பதவி விலக அவரது கட்சி மேலிடம் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்தது. இதற்கு லிங்காயத் மடாதிபதிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் முதலமைச்சராக பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு பெங்களூருவில் சாதனை புத்தகத்தை இன்று வெளியிட்ட திரு எடியூரப்பா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக கண்ணீர் மல்க அறிவித்தார். தமது பதவிக்காலம் முழுவதும் அக்னி பரீட்சையாக அமைந்துவிட்டதாக திரு எடியூரப்பா வேதனை தெரிவித்தார். பின்னர் ஆளுநர் மாளிகைக்கு சென்ற அவர் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு, மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் திரு எடியூரப்பா ஆதரவாளர்கள் ஈடுபட்டுள்ளதால் கர்நாடகாவில் பதற்றம் நிலவுகிறது. கர்நாடக முதலமைச்சராக 4 முறை பதவியேற்றுள்ள திரு எடியூரப்பா ஒரு முறை கூட முழுமையாக 5 ஆண்டுகள் பதவியில் நீடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் ஒற்றை தலைமை, பாஜக கூட்டணி குறித்த அதிருப்தி போன்றவை விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் பிரதமர் திரு மோடியை டெல்லியில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் இன்று கூட்டாக சந்தித்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவின் மோசமான தோல்விக்கு பாஜகவுடனான கூட்டணியே காரணம் என முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம் வெளிப்படையாக அறிவித்தது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. தேர்தலின் போது கட்சி நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கியிருந்த திருமதி சசிகலா தற்போது தினமும் அதிமுக தொண்டர்களுடன் தொலைபேசியில் பேசி வருவது எடப்பாடி திரு பழனிசாமிக்கு பெரும் தலைவலியாக உருவெடுத்து வருகிறது. இந்த பின்னணியில் எடப்பாடி திரு பழனிசாமியும் திரு ஓ பன்னீர்செல்வமும் பிரதமர் திரு மோடியை இன்று சந்தித்து பேசினர். நாடாளுமன்றத்தில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பாஜக கூட்டணி குறித்த கருத்துக்கள் தொடர்பாக திரு மோடி அதிருப்தி வெளியிட்டதாக தெரிகிறது. ஆனால் மேகதாது விவகாரம், மீனவர்கள் தாக்கப்படுவது குறித்து திரு மோடியுடன் விவாதித்ததாக எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்தார். மேகதாது அணை கட்ட எவ்விதத்திலும் மத்திய அரசு உதவக்கூடாது என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் பல்வேறு சாலைகளை சீரமைக்க வேண்டும், சாலைகளை விரிவுபடுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும்.
என்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தோம். மத்திய அரசு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக பல்வேறு சாலைகளை அமைப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். தமிழகத்திற்கு தேவையான கூடுதல் தடுப்பூசிகளை வழங்குமாறும் பிரதமரை கேட்டுக் கொண்டதாக அவர் கூறினார். திருமதி சசிகலா தொடர்பான கேள்விக்கு பதிலளிப்பதை எடப்பாடி திரு பழனிசாமி தவிர்த்துவிட்டார். சட்டப்பேரவைத் தேர்தலின் போது தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய வந்ததற்காக திரு மோடிக்கு நன்றி தெரிவித்ததாக அவர் கூறினார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாஜக தலைவர் திரு நட்டா ஆகியோரையும் எடப்பாடி திரு பழனிசாமியும் திரு பன்னீர்செல்வமும் சந்திக்கின்றனர். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் ஜப்பானைச் சேர்ந்த 13 வயது சிறுமி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். இன்று நடைபெற்ற பெண்களுக்கான ஸ்கேட்டிங் இறுதிச் சுற்றில் கடும் போட்டி நிலவியது. இதில் ஜப்பானைச் சேர்ந்த 13 வயது சிறுமி நிஷியா மோமிஜி அதிக புள்ளிகள் குவித்து தங்கம் வென்றார். ரஷ்யாவைச் சேர்ந்த 13 வயது சிறுமி ராய்சா லீல் வெள்ளிப் பதக்கம் தட்டிச் சென்றார். மற்றொரு ஜப்பான் வீராங்கனை பனா நாகயமா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் சரத்கமல் போர்ச்சுகல் வீரர் தியாகோ அப்போலோனியாவுடன் மோதினார். இதில் சரத்கமல் வெற்றி பெற்று 3வது சுற்றுக்கு முன்னேறினார். டேபிள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பதக்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட மணிகா பத்ரா 3வது சுற்றில் தோல்வியடைந்து ஏமாற்றம் அளித்தார். வில்வித்தை ஆண்கள் அணி பிரிவில் இந்தியா கஜகஸ்தானை எதிர்கொண்டது. இதில் 6-2 என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. காலிறுதிக்குள் நுழைந்த இந்திய அணி பலம் வாய்ந்த தென்கொரியாவிடம் 6-0 என்ற கணக்கில் தோல்வியடைந்தது. பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி ஜோடி இந்தோனேஷியா இணையிடம் தோல்வியை தழுவியது. இதற்கிடையே கடந்த 24ஆம் தேதி நடந்த மகளிர் பளுதூக்கும் போட்டியில் இந்திய வீராங்கனை மீராபாய் வெள்ளிப் பதக்கம் வென்றார். ஆனால் முதலிடம் பிடித்த சீன வீராங்கனை ஹூஜி ஹூகு ஊக்கமருந்து சோதனையில் பாசிட்டிவ் என முடிவு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வெளியாகும் பட்சத்தில் அவரிடமிருந்து தங்கப்பதக்கம் பறிக்கப்பட்டு இந்திய வீராங்கனை மீராபாய்க்கு வழங்கப்படும். டோக்கியோ ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் அமெரிக்கா, சீனா, ஜப்பான் முறையே முதல் 3 இடங்களை பிடித்துள்ள நிலையில் ஒரு வெள்ளிப் பதக்கத்துடன் இந்தியா 28வது இடத்தில் உள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட இடங்களில் இன்று காலையில் மீண்டும் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதிகபட்சமாக பந்தலூரில் 156 மில்லிமீட்டரும், பாடந்துறையில் 97 மில்லிமீட்டரும், செருமுள்ளியில் 90 மில்லிமீட்டரும், சேரங்கோட்டில் 72 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கர்நாடக அணைகளில் இருந்து மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 34,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்து 73 அடியாக அதிகரித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு கோவை, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மழை சற்று ஓய்ந்தாலும் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய மழை நீர் வடியவில்லை. இதனால் கோல்ஹாப்பூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகள் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கின்றன. வெள்ளத்தில் சிக்கியவர்களை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் படகுகள் மூலம் மீட்டு வருகின்றனர். பல இடங்களில் குடியிருப்புகளில் முதல் தளம் வரை தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 164 பேர் உயிரிழந்துள்ளதாக மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது. இனி வருவது செய்தித் துளிகள். காஷ்மீர் மாநிலம் கார்கிலில் 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தானை இந்தியா வெற்றி பெற்றதை நினைவு கூறும் நாளான இன்று டெல்லியில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த வீரர்களின் வெற்றியை பிரதமர் திரு மோடி ட்விட்டரில் நினைவு கூர்ந்துள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 39,361 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 35,968 பேர் குணமடைந்த நிலையில் 461 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவமனைகளில் 4,11,000 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பழம்பெரும் நடிகை ஜெயந்தி உடல்நலக்குறைவால் பெங்களூரில் இன்று காலமானார். அவருக்கு வயது 73. தமிழில் எதிர்நீச்சல், இரு கோடுகள், பாமா விஜயம், வெள்ளி விழா, புன்னகை, படகோட்டி உள்ளிட்ட படங்களில் அவர் நடித்துள்ளார். பெங்களூரில் வைக்கப்பட்டுள்ள ஜெயந்தி உடலுக்கு கன்னட திரையுலகினர் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர்.
சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆய்வாளர், தடய அறிவியல் இளநிலை அலுவலர் ஆகிய பணிகளுக்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலம் இப்பணிகளுக்கு 1030 பேர் தேர்வாகியுள்ளனர். தமிழகம் முழுவதும் தனியார் பள்ளிகளில் இருந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த ஆண்டு 2,04,379 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்களுக்கான இணைய வழி அடிப்படை கணினி பயிற்சி வகுப்பை அவர் தொடங்கி வைத்தார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1970 சதுர அடி நிலத்தை அறநிலையத்துறை மீட்டுள்ளது. இந்த இடத்தில் கட்டப்பட்டிருந்த கடைகளை இடிக்கும் பணியை பார்வையிட்ட அமைச்சர் திரு சேகர்பாபு, அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிப்பாளர்கள் தாங்களாகவே முன்வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். முதுபெரும் தமிழறிஞர் இரா இளங்குமரன் வயது மூப்பு காரணமாக திருப்பரங்குன்றம் அருகே உள்ள இல்லத்தில் இன்று காலமானார். அவருக்கு வயது 95. இளங்குமரன் மறைவுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், டாக்டர் ராமதாஸ், திரு வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது உடலுக்கு அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, திமுக எம்எல்ஏ திரு தளபதி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி திரு வெங்கடேசன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். அதிமுக கோட்டி பிரச்சினைக்கு தீர்வு காண பிரதமரிடம் சென்றதே அக்கட்சி பலவீனமாக இருப்பதற்கு சான்று என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் பிரதமரா அதிமுக தலைவரா என தெரியவில்லை என்றார். அதிமுக அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கோஷ்டி என்பது ஏற்பட்டு இன்னைக்கு கோஷ்டி பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு டெல்லிக்கு பயணம் போயிருக்கிற அளவுக்கு மோசமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது மக்கள் பிரச்சனைகளை தீர்க்காமல் தற்போது மக்கள் பிரச்சனைகள் குறித்து அதிமுக பேசுவதாக திரு பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் போக்குவரத்து பெண் தலைமை காவலர் பாப்பாத்தி விதிகளை மீறி வாகன ஓட்டியிடம் லஞ்சம் வாங்கிய காட்சி வைரலாக பரவியது. இதையடுத்து அவரை ஆயுதப்படைக்கு மாற்றி காவல்துறை ஆணையர் திரு தீபக் தாமோர் உத்தரவிட்டுள்ளார். பட்டுக்கோட்டையில் 35 ஆண்டுகளாக ஜாதி சான்றிதழ், வீட்டுமனை பட்டா கேட்டு போராடி வரும் பூம்பு மாட்டுக்காரர்கள் பாரம்பரிய உடை அணிந்து தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதையடுத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய வட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. உதகை அருகே முதுமலை புலிகள் காப்பகம் சாலையில் யானை ஒன்று காரை ஆக்ரோஷமாக துரத்தும் காட்சி வைரலாக பரவி வருகிறது. கார் ஓட்டுநர் சாமர்த்தியமாக பின்னோக்கி சென்று உயிர் தப்பினார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 124 புள்ளிகள் சரிந்து 52,852 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 32 புள்ளிகள் குறைந்து 15,824 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 36,200 ரூபாயாகவும் 1 கிராம் 4,525 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் அதிகரித்து 72 ரூபாய் 30 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விவசாயிகளுக்கு எதிரான புதிய வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். பாஜக மேலிட உத்தரவின் பேரில் கர்நாடக முதலமைச்சர் பதவியை எடியூரப்பா ராஜினாமா செய்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.